ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எம்எஸ்ஆர் கிராஃப்ட் ஜோன். நம்ம இன்றைக்கி இன்னொரு டைப் ஆஃப் பீகாக் சார்ம் யூஸ் பண்ணி ஒரு ஏர் ஹூக் அண்ட் ஒரு ஏர் பேண்ட் எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். ஸோ இப்போ தேவையான மெட்டீரியல்ஸ்லாம் நான் இங்கே அந்த டிஸ்பிளேயில் வச்சுருக்கேன். ஸோ அதோட நேம்ஸும் நான் உங்களுக்கு அந்த சைட் பை சைடு என்டர் பண்ணியிருக்கேன், அதை நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஏர் ஹூக் செய்யலாம். அதை செய்கிறதுக்கு ஒரு OHP ஷீட்டில் B7000 க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த பீகாக் சார்ம் இருக்குது பாருங்கள், இது சர்க்கிள் ஷேப்பு. அதை நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம அந்த குந்தன் ஸ்டோன்ஸ் இருக்கு இல்லையா, நான் இங்கே ஒரு லைட் பிங்க் கலர் குந்தன் ஸ்டோன் எடுத்திருக்கேன். அதை நம்ம அந்த பீகாக் ஃபெதர் மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்க குந்தன் ஸ்டோனோட ஷேப் ஐ ஷேப்பு. அதை அழகாக அந்த பீகாக் சார்ம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு மேலே ஒரு ஃபெதர் மாதிரி அமைப்பில் நம்ம அதை பேஸ்ட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த சைடில் 2 ஹூக் மாதிரி இருக்குது பாருங்கள், அதை மறைக்கிறதுக்கு நான் அந்த ஜர்கான் ஸ்டோன் ஒயிட் கலரில் இருக்குது 2 சைட்லேயும் நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான். நம்ம இதை பண்ணின பிறகு இதை ஒரு 12 to 24 hours கிட்ட நல்லா காய வச்சுருங்க. காய வச்ச பிறகு அந்த OHP ஷீட்டை நம்ம இப்போ இந்த சார்ம் செஞ்சுருக்கோம் பார்த்தீங்களா ஃபெதரோட, அதை அப்படியே அதோட அவுட்லைனை ஒரு ட்ரிம்மரை வச்சு கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா நமக்கு அழகான இந்த டிசைன் ரெடி ஆகிடும். நெக்ஸ்ட்டு ஸோ நான் இங்கே சிசர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி. ஏன்னா என்னோடய ட்ரிம்மர் எங்கே வச்சுன்னு தெரியல, அதனால் இப்போ உங்கள் வீடியோக்காக நான் இந்த சிசரில் பண்ணுறேன். ஆனால் சிசரை விட நீங்கள் ட்ரிம்மரில் பண்ணுறது உங்களுக்கு கொஞ்சம் நல்லா ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம அந்த OHP ஷீட் எக்ஸ்ட்ராவாக இருக்கிறது எல்லாத்தையும் அழகாக நீட்டாக கட் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இன்னும் இதை கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி அந்த ஆர்டிஃபிஷியல் ஜாஸ்மின் ஃப்ளார்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் நான் இப்போ கொடுக்குற எல்லா ப்ராடக்ட்ஸும் உங்களுக்கு மீஷோ, அமேசான், ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி எல்லா ஆன்லைன் சைட்ஸ்லையும் கிடைக்கும். ஸோ நான் ஃபஸ்ட்டு அந்த சைடில் அந்த எந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணணும் அதோட நேம்ஸை நான் போடுறேன். நீங்கள் அதை அப்படியே டைப் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அது கிடச்சிரும். ஸோ இந்த ஜாஸ்மின் சோலோவுட் ஜாஸ்மின்னு நேம் இதுக்கு. நீங்கள் இதை மீஷோவில் இல்லை ஃப்ளிப்கார்ட்டில் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஃப்ளவர்ஸ் கிடச்சிரும். நீங்கள் அதை வாங்கி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அந்த பீகாக் டிசைன், அது பேக் சைடில் நான் கொஞ்சம் இந்த B7000 க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 ஜாஸ்மின் ஃப்ளவர்ஸ் எடுத்து அதை அதாவது அந்த பீகாக்கு கீழ் சைடில் நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃப்ளவர் டெக்கரேஷன் மாதிரி. ஸோ இப்போ நான் பண்ணுறேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி நீங்கள் அந்த ஃப்ளவர்ஸை ஒட்டிடணும். ஒட்டிக்கோங்க. இது ஒட்டும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் அந்த B7000 க்ளூவை காய விட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒட்டினீங்கன்னா இப்படி கையில் ஒட்டிக்கிட்டு வர மாதிரிலாம் வராமல் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். உடனே ஒட்டினீங்கன்னா ஒரு மாதிரி அது வந்துக்கிட்டே இருக்கும், கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அது மாதிரி பார்த்து ஒரு 2 மினிட்ஸ் விட்டுட்டு ஒட்டினீங்கன்னா இந்த B7000 க்ளூ கரெக்டாக நமக்கு இருக்கும், அலைன் ஆகும். ஸோ அது முடித்த பிறகு அந்த ஸ்டெம்மெல்லாம் மறைக்கிறதுக்கு நான் இங்கே ஒரு பீவாக்ஸ் ஷீட்டை அதை பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அதை பேஸ்ட் பண்ணி ஒட்டின பிறகு உங்களுக்கு இதை அட்ஜஸ்ட் பண்ணுறது எப்படியோ அதை லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுருக்கோங்க. ஸோ இதையும் கொஞ்சம் நேரம் நல்லா காய விட்டுருங்க. நான் வீடியோன்றதுக்காக உடனே பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் இதை கொஞ்சம் காய வச்ச பிறகு பண்ணுறது தான் கரெக்டாக இருக்கும். ஸோ நம்ம இதை ஒரு ஏர் ஹூக் மாதிரி தானே செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு அந்த ஏர் ஹூக் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நான் இங்கே ஒரு கோல்டன் கலர் ஃப்ளோரல் லேயர் எடுத்திருக்கேன். இதுக்கு முன்னாடி ஒரு ஏர் ஹூக் செஞ்சுருப்போம். அதில் பார்த்திங்கன்னா நான் அந்த ஐபின்னு கிடைக்கும்ல நமக்கு ஜுவல்லரி செய்யும்போது, அந்த ஐபின் யூஸ் பண்ணி நான் அந்த ஏர் ஹூக் செஞ்சுருப்பேன். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளோரல் லேயரில் நம்ம செஞ்சுக்கலாம். ஏன்னா அந்த ஐ ஹூக் கொஞ்சம் பாயிண்டடாக இருக்கும், நமக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும் அது யூஸ் பண்ணுறதுக்கு. இது கொஞ்சம் இந்த யூ ஷேப்பில் நம்ம வளைச்சிருக்கோம். அதாவது நம்ம இந்த ஊக் இருக்கும் பாருங்கள், நம்மளுக்கு அந்த ப்ளவுஸ்லலாம் மாட்டுவோம்ல, அந்த ஊக் ஷேப்பில் நம்ம இதை வளைச்சிட்டு நான் இப்போ வீடியோவில் பண்ணுற மாதிரி நீங்கள் அதை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ திரும்பவும் நான் அந்த 7000 க்ளூ அப்ளை பண்ணி அந்த ஊக்கை நான் அதை அட்டாச் பண்ணி அந்த ஊக்கை மறைக்கிறதுக்கு இன்னொரு பீவாக்ஸ் ஷீட்டை அதே செமிசர்க்கிள் ஷேப்பில் நான் கட் பண்ணி ஒட்டிக்கிறேன். ஸோ இதையும் ஒரு 12 to 24 hours நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நம்மளோட ஏர் ஹூக் ரெடி ஆகிடும். ஸோ இப்போ பாருங்கள், நான் இதை ரெடி பண்ணி வச்சுட்டேன். நல்லா காய வச்சுட்டு நம்மளோட அந்த ப்ரைடல் ஏர் டெக்கரேஷன்ஸ்க்கு இதை அழகாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வேணும்னா மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் அண்ட் ஆர்டர் டீட்டெயில்ஸை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம இந்த பீகாக் அண்ட் ஜாஸ்மின் வச்சு ஏர் ஹூக் டிசைன் செஞ்சுருக்கோம். ஸோ இதே டிசைனை யூஸ் பண்ணி நம்ம ஹேர் பேண்டும் செஞ்சுக்கலாம்.
ஸோ ஹேர் பேண்டுக்கு வந்து நான் இங்கே ஒரு ஹேர் பேண்ட் அண்ட் ஒரு ஹேர் பேண்ட் அட்டாச்சர், அதுக்கப்புறம் இந்த பீகாக் டிசைன், இது 3 தான் இதுக்கு தேவை. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் அந்த நம்மளோட நார்மல் ஹேர் பேண்ட் இருக்குல்ல, அதை எடுத்து பிளாக் கலர் எடுத்திருக்கேன். அதில் வந்து இந்த அட்டாச்சரை அட்டாச் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் அதில் க்ளூ அப்ளை பண்ணி இதை பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு சிம்பிள் அண்ட் பியூட்டிஃபுல்லான ஒரு ஹேர் பேண்ட் வந்து நமக்கு இப்போ ரெடி. ஸோ இதோட ப்ரைஸும் இதுவும் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா இந்த வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் ஒருவேளை உங்களுக்கு இந்த ஜாஸ்மின் ஃப்ளவர் அட்டாச் பண்ணாமல் வெறுமனே அந்த பீகாக் டிசைன் மட்டுமே ஓகேனாலும் அதுவும் நீங்கள் தனியாக வாங்கிக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி 2 ப்ராடக்ட் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். உங்களுக்கு இது 2மே பிடிக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.